வெல்கம் டு சுவாமி விவேகானந்தா அகாடமி. இந்த சேனல்ஸ் வந்து முழுக்க முழுக்க +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அக்கௌண்டன்சி போத் மீடியம், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வேண்டிய நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவாக ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த்து சாப்டர் ட்ரையல் பேலன்ஸு. ட்ரையல் பேலன்ஸு போகிறதுக்கு முன்னால் சின்ன ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அசட்ஸு, எக்ஸ்பென்சஸ், லாஸ் வந்து உங்களுக்கு டெபிட் சைட் போடணும். லயபிலிட்டிஸ், இன்கம், ப்ராஃபிட் கிரெடிட் சைடு போடணும். அப்போ உங்களுக்கு வந்து 1 2 3 4 5 6 ஐட்டம்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசட், எக்ஸ்பென்சஸ், லாஸுங்கிறதை மட்டும் கரெக்டாக மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதை டெபிட் பேலன்ஸ்னு வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்டு உங்களுக்கு அசட்டுக்கு ஆப்போசிட்டு உங்களுக்கு வந்து லயபிலிட்டி, எக்ஸ்பென்சஸ்க்கு ஆப்போசிட்டு வந்து நம்மளுக்கு என்னது இன்கம், லாஸுக்கு ஆப்போசிட்டு ப்ராஃபிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் வரணும். ட்ரையல் பேலன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ஈக்குவல் அமௌண்ட்டாக வரணும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்க்கு போகிறோம் நம்ம. ப்ரிப்பேர் ஏ ட்ரையல் பேலன்ஸ் வித் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் கொடுத்துருக்குது. பர்ச்சேசஸ், எக்ஸ்பென்சஸ், பேங்க் லோன் லயபிலிட்டி, டெப்டார்ஸ் அசட், ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக், சேல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்கம், கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி, கேஷ் அசட், கேபிட்டல் லயபிலிட்டி. ஸோ பர்ச்சேஸுங்கிறது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால எங்கே கொண்டு வரோம்னு சொல்லணும்னா பர்ச்சேஸ் வந்து டெபிட் பேலன்ஸில் கொண்டு வரோம். அதுக்கு தான் அந்த கீவேர்டு உங்களுக்கு மேலே எழுதி காமிச்சிருக்கேன். இது எழுதணுங்கிற அவசியம் இல்லை, எழுதினாலும் தப்பு இல்லை உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஆன்சர்ஸ்க்கே வந்துடுறேன். பேங்க் லோன். அப்போ இந்த பேங்க் லோன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லயபிலிட்டி. லயபிலிட்டி அப்படிங்கிறது எங்கே வரக்கூடியது நமக்கு கிரெடிட் பேலன்ஸ் வரக்கூடியது. டெப்டார்ஸ் அசட்டு, அதனால் டெபிட் பேலன்ஸ் 1,50,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு, இட் மீன்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு எப்பவுமே டெபிட் பேலன்ஸு தான், அதனால் நீங்கள் வந்து டெபிட் பேலன்ஸில் போட்டுக்கோங்க. சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இன்கம், அது வந்து நமக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ். இன்கம் வந்து 1,50,000. கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து லயபிலிட்டி, அதனால் கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் அசட் டெபிட் பேலன்ஸ். கேபிட்டல் லயபிலிட்டி, அதனால் கிரெடிட் பேலன்ஸ். போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டெபிட் சைடு இருக்கக்கூடிய 1 lakh + 1,50,000 + 35,000 + 90,000 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா 3,75,000 வருது. தென் நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு இருக்கக்கூடிய அமௌண்ட் 75,000, 1,50,000, 50,000, 1 lakh ஆட் பண்ணி உங்களுக்கு 3,75,000. ஸோ ரெண்டு பக்கம் நமக்கு டோட்டல் வந்து கரெக்டாக வருது. அதனால் டு ரைட் போத் சைட் 3,75,000, 3,75,000. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின்ஸு உங்கள் புக்குக்கே போல் டைரெக்டாக நோட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா புக்கில் இருக்கிறது தான் நோட்டில் எழுதி காமிச்சிக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து நோட்லேயே டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ், லாஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா எது எதெல்லாம் அசட்னு தோணுதோ அதை டெபிட் சைடு போட்டு, எது எது எக்ஸ்பென்சஸ்ன்னு தோணுதோ அதை டெபிட் சைடு போகுது, எது எது லாஸ்ன்னு தோணுதோ அதை வந்து டெபிட் சைடு போடு. அதே மாதிரி உனக்கு என்னென்ன ஐட்டங்கள் லயபிலிட்டிஸ், இன்கம், ப்ராஃபிட்னு தெரியுதோ அதையெல்லாம் கிரெடிட் சைடு போடு. ஆல்ரெடி பார்த்தது தான் பேங்க் லோன் லயபிலிட்டி. என்ன ரேஷியோஸ்னால் நம்ம லயபிலிட்டின்னு சொல்லி சொன்னோம்னா பேங்க்கு வந்து நம்ம லோன் வாங்கியிருக்கோம், அந்த லோனை வந்து நம்ம வந்து பேங்க்குக்கு திருப்பி கொடுக்கணும். அதனால் வந்து நமக்கு அது வந்து லயபிலிட்டி. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் சைட் 2 lakh போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பில்ஸ் பேயபிள். ஸோ அந்த பில்ஸ் பேயபிளை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து அதுவும் வந்து லயபிலிட்டிஸ் நம்மளுக்கு, அதுவும் வந்து கிரெடிட் பேலன்ஸ் போட்டுக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு வந்து டெபிட் பேலன்ஸு. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் கண்டிப்பாக ஸ்டாக் வரும். அப்போ ஸ்டாக் வந்து நம்மளுக்கு என்னது டெபிட் பேலன்ஸு. கேபிட்டல் லயபிலிட்டி, அப்போ லயபிலிட்டிங்கிற போது நம்மளுக்கு என்னது கிரெடிட் பேலன்ஸ் போடுறீங்க. பர்ச்சேஸ் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், எக்ஸ்பென்சஸ், அதனால் உங்களுக்கு வந்து டெபிட் பேலன்ஸ்.
சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு புரியுறதுக்கு வேண்டிய இங்கே நாங்கள் பென்சில் எழுதி காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. சேல்ஸ் வந்து இன்கம், அதனால் கிரெடிட் பேலன்ஸ். டெப்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னோம்னா அசெட். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், பென்சில் எழுதுறது உங்களுக்கு புரியுறதுக்கு வேண்டியா. ஸோ அசெட்ங்கிறதுனால டெபிட் பேலன்ஸ். பேங்க் ஆல்சோ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸு அதுவும் நம்மளுக்கு வந்து என்னது அசெட்டு. அதனால் அதை வந்து டெபிட் சைடு போடுறோம். போட்டு முடிச்சுட்டு நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டெபிட் சைடு இருக்கிற அமௌண்ட்டான 70,000, 1,80,000, 4 lakh, 2 lakh இதெல்லாம் தனியாக ஒரு ரப்ஸ் காலத்தில் போட்டு ஆட் பண்ணுறீங்க, ரப் சீட்டில் போட்டு ஆட் பண்ணுறீங்க. அதே மாதிரி 2 lakh, 1 lakh, 2,50,000, 3 lakh இதை தனியாக ரப் காலத்தில் போட்டு ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு சைடுமே ஒரே அமௌண்ட் வருது இந்த கொஷின்ஸை பொறுத்தளவுக்கு. சில கொஷின்ஸில் மாறி வரும். மாறி வரும்போது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 8,50,000, 8,50,000. கொஷின்ஸ் நம்பர் 3. கேபிட்டல் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். கேபிட்டல் அப்படிங்கிறது மீண்டும் அந்த கீவேர்ட்ஸ் பார்த்துக்குங்க. அசட்ஸு, எக்ஸ்பென்சஸ், எங்களுக்கு இதுதான் கீவேர்டு. அசட்ஸு, எக்ஸ்பென்சஸ், லாஸ், டெபிட் பேலன்ஸ், லயபிலிட்டி, இன்கம், ப்ராஃபிட், கிரெடிட் பேலன்ஸ். இப்போ அசட் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லணும்னா லயபிலிட்டி. அதனால் நம்ம வந்து கிரெடிட் பேலன்ஸுக்கு போய்க்கிறோம். ட்ராயிங்ஸுங்கிறது வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கேபிட்டல்லிருந்து நம்மளுடைய ஓன் பர்பஸுக்காக எடுக்கக்கூடியது. ஸோ கேபிட்டல் கிரெடிட் பேலன்ஸுங்கிறது அந்த நம்மளோட கேபிட்டலோடைய வேல்யூவானது ரெடியூஸ் ஆகுது. அதனால் நான் வந்து என்ன ஒரு சொல்லணும் அதை வந்து டெபிட் சைட் போட்டுக்கிறோம். லோன் பாரோட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ஸோ நம்ம வந்து ஒருத்தர் வந்து லோன் வாங்கியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ லோன் வாங்கியிருக்கோம்னு சொல்லணும்னா அதை நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அது என்னது லயபிலிட்டி. லயபிலிட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அது கிரெடிட் பேலன்ஸ். ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து என்னது ஏற்கனவே சொன்னது தான் இன்கம். அந்த இன்கம் வந்து நம்ம வந்து கிரெடிட் சைட் 53,400 போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னது எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற போது டெபிட் சைடு போட்டுக்கிறோம். இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் சப்போஸ் 50,000 இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் 50,000 இருக்குது. பட் நம்ம பேங்க்கிட்டேருந்து ஒரு 55,800 வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதே வந்து 50,000 அப்படிங்கிற போது பேங்க்கிட்டேருந்து நம்ம வந்து 55,800 வித்ட்ரா பண்ணுறோம். பேங்க்கு நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துது. அப்போ நம்ம எக்ஸஸாக எவ்வளோ வித்ட்ரா பண்ணிட்டோம்னு சொல்லணும்னா 5,800. இந்த 5,800 பேங்க்குக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸோட எக்ஸஸாக எடுத்த இந்த 5,800 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட்ங்கிற நேமில் வந்து வருது. ஒன் செகண்ட், நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது 50,000 இருக்குது. பட் நம்ம பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 55,800. ஸோ நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை விட நம்ம எக்ஸஸாக வித்ட்ரா பண்ணிட்டோம். எவ்வளோ வித்ட்ரா பண்ணிட்டோம்னா 5,800. இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், பேங்க்குக்கு நம்ம வந்து ரீபே பண்ணி ஆகணும். நம்ம அக்கௌண்ட்லேருந்து இது பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் பேலன்ஸை விட நம்ம எக்ஸஸாக எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு பேர். ஸோ அந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து லயபிலிட்டி. அதனால் கிரெடிட் பேலன்ஸு. மோட்டார் கார் நம்ம வாங்குகிறோம். ஸோ மோட்டார் கார் நம்ம வாங்குறோம்னா நம்மளுடைய பிஸ்னஸ் யூஸஸ்க்கு வேண்டிய வாங்குகிறோம். ஸோ அது வந்து நமக்கு என்னது அசட்டு. அதனால் வந்து அதையே டெபிட் பேலன்ஸில் போடுறோம். இங்கே தெளிவாகவே எக்ஸ்பென்சஸ் நான் உடனே கொடுத்துட்டேன். நீ இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் ஆகவே இல்லை. பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு செலவுகள்னு கொடுத்துட்டான். அப்போ அது வந்து நமக்கு என்னது டெபிட் பேலன்ஸு. பில்டிங் நீயே யோசனை பண்ணிப்பார். பில்டிங் என்னது நம்மளுக்கு அசட்டு. ஸோ அப்போ அசட்னு எங்கே வரணும், டெபிட் பேலன்ஸில் வரணும் 1,10,000. ஏற்கனவே லாஸ்ட் கொஸ்டின்ஸ்லேயும் சொன்ன மாதிரி ஸ்டாக் அப்படிங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ அந்த ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து டெபிட் பேலன்ஸ் 16,200. நீங்கள் இப்போ ஒன்று ரப் காலத்தில் கொண்டு வந்து இந்த 2,000, 40,000, 20,000, 2,500, 1,10,000, 16,200 தனியாக போட்டு ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1,90,700 வரும். அதே மாதிரி கிரெடிட் பேலன்ஸில் வந்து 1,00,000
24,500, 7,000, 53,400, 5,800 இதையெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா 1,90,700 வரும். அப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு வந்து 1,90,700, 1,90,000. ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கக்கூடிய விஷயம் வந்து அசட்ஸ், எக்ஸ்பென்சஸ், லாஸ் இந்த 3 ஐட்டங்கள் வந்து டெபிட் பேலன்ஸில் வரும். லயபிலிட்டி, இன்கம், ப்ராஃபிட், கிரெடிட் பேலன்ஸில் வரும். இங்கே எழுதணுங்கிற அவசியம் இல்லைங்கிறனால தான் உங்களுக்கு அதை வந்து ரெட் இன்கில் எழுதி காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி உள்ள பென்சில்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நான் எழுதி காமிச்சிருக்கிறது வந்து புரியறதுக்கு வேண்டி எழுதி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் பென்சிலில் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எது டெபிட்டில் வரும், எது கிரெடிட் வரும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு சம்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.